தாவணி கனவுகள் படம் சிவாஜி சார் நடிக்கிறாரு. கோயிலில் சீனு நான் தான் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கி அவர் சிவாஜி சாருக்கு சீனு. அவர் வந்து சாமி கும்பிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து ஏதோ பேச வர்றாரு. அப்போது பூசாரி வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை கூப்பிட்டு ஆரத்தி பண்ணவா அப்படின்னு சொல்லுவார். பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அவர் உடனே ஆரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ பேசுவார். அப்போது சிவாஜி சார் வந்தார். வந்த உடனேயுமே அப்படியே பார்த்தார், அந்த பூசாரியை பார்த்தாரு. பாக்கி ஓகே அந்த ஆள் அப்படின்னாரு. அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டுகளை பார்த்தேன். அப்போ டைலாக்லாம் கரெக்டாக பேசினேன். இல்லைங்க 2 டைலாக் தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை, நல்லா சொல்லிட்டாரு அப்படின்னு. இல்லை நான் கரெக்டாக சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. டைலாக்கா? ஆமாம் டைலாக் நல்லா சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ண போகிறாருன்னா இதானே டைலாக் பேசிட்டு தீபாரதனை மணி அடித்து பூஜை பண்ணுவார் அப்படின்னா அடிக்கட்டும் அப்படின்னாரு. எனக்கு புரியல என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் சரி டேக் போகலான்னு ரிஹர்சல் எல்லாம் வேண்டாமான்னாரு. இல்லைண்ணே ஒரு சின்ன இது அவன் வந்து கேட்க போகிறான், கேட்டு உடனே பூஜை பண்ண போகிறான் அவ்வளோதானே அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து வாங்க ஆரத்தியை காமிக்கவா அப்படின்னு காமி அப்படின்னாரு. அவன் தட்டு எடுத்தான், மணி எடுத்தான். இந்த மணி அடிக்கும்போது பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது அடிக்கும்போது இதுவும் சேர்ந்து அடிக்கும். அப்புறம் ஏய் அப்படின்னு நான் நிறுத்துறேன். இதை இப்படி அடிப்பா, இதை மட்டும் சுத்து அப்படின்னு. அப்புறம் அவன் சுத்துறான் இல்லைன்னா இதையும் சேர்ந்து அடிக்கிறான். சிவாஜி சார் அப்படியே பார்த்தேன். நான் தான் பார்த்து வச்சுட்டியான்னு சொல்கிறேன். மணி அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாக்கி. மணி ஆட்டுறதுக்கு ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வர்றதில்ல, இது எல்லாரும் இப்படி பண்ணிட முடியாது அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான் எந்த காலத்திலும் நான் மணி ஆட்டி இருக்கிறேன், எனக்கு எப்படியோ ட்ரைனிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முந்தானி முடிச்ச படத்தில் வந்து ஓப்பனிங் சீன் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு வயசான அம்மா வருவாங்க. மாமோய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே ஒரு ஆள் பரிசலில் வருவார், வயசானவர். அப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே இந்த அம்மா போசிலேருந்து சாப்பாடு எடுப்பாங்க. சாப்பாடு எடுத்தால் அவர் வந்து எடுத்துகிட்டு முதல் வாய் வந்து ஒய்ஃபு கொடுத்தோன்னே விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான்னு பாட்ட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, தூரம் நின்று போச்சு ஷூட்டிங். அப்போது நம்பியாருன்னா அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க வரும்போதே சமையலுக்கு உண்டானது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் மத்தியானம் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் வந்தார். அந்த அம்மா சமையல் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்பியார் என்ன பக்கத்தில் உட்காந்துதான், நாங்களும் உட்காந்துருந்தோம். உடனே அந்த அம்மாவுக்கு வந்து எடுத்து புருஷனுக்காக அவர் இலையில் தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு எல்லாம் பிணைஞ்சதுக்கப்புறம் முதல் வாய் எடுத்து அவர் ஒய்ஃபுக்கு கொடுத்தார். யார்? நம்பியார் அண்ணன். நான் அப்படியே ஷாக்கில் பார்க்குறேன். சாப்பிடு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பார்த்தாரு, என் பொண்டாட்டிப்பா எனக்காக என்னென்னவோ செய்கிறா, அதனால் சாப்பிடும்போது அவளுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி, எனக்கு அதுதான் சந்தோஷம். அதை பார்த்தேன். இளையராஜா வந்து கண்ணை திறக்கணும் சாமி பாட்டுக்கு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சரியாக டியூன் வரல. அப்புறம் நான் வந்தேன் காலையில் தான் டியூன் கிடச்சிதுங்களான்னு. ஒன்று கிடச்சிது, ஆனால் அது வந்து அந்த இடத்துக்கு சரியாக வராது. அது வேற ஒரு டியூன் கிடச்சது. என்னங்க என்ன விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான்னு அது சும்மா தத்தக்காரத்தில் பாடி காமிச்சார். இது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. இல்லை அந்த இடத்துக்கு இது சீட் ஆகாதுன்னு. இல்லை இது நான் சீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சீன் ஒன்று மனசில் ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த நம்பியாரான சீனை வச்சு தான் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் ஓப்பனிங் சீன் பண்ணி அந்த முந்தானை முடிச்சுங்கிறதுக்கே எவ்வளோ ஒரு அது ஓப்பனிங் வந்து அவ்வளோ மங்களகரமான ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. 91 ஒல் ட்ரிப் வந்தப்போ எனக்கு இங்கே மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ஓகுலகாமா சிட்டியில் சண்முகமணி மாஸ்டர்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். 8th 9th 10th எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தவர். அவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் வேறு எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் அடித்தேன். உடனே அந்த மாஸ்டர் வந்து என்ன பாக்யராஜ் இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ அவசியம் என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போனப்போ எல்லாருமே சாதாரணமாக நைட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாக்யராஜ் என் பையன் வந்து ஒரு சின்ன டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அதுக்கு எனக்கு கரெக்டாக பதில் சொல்ல வரல, நீ கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வாத்தியார் உங்களுக்கே சொல்ல வரல, நான் என்ன சார் சொல்ல போகிறேன்னு. இல்லைல்லப்போ படம்லாம் பார்க்குறேன், அதனால் நீ வந்து கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் இங்கே வா அப்படின்னாரு. அங்கிள்கிட்ட கேள்வி சந்தேகத்தை அப்படின்னா. இந்தியாவில் வந்து அங்கே வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வருவாராம். ஒரு தடவை வந்து நீ ஒரு ஸ்வீட்டு காரம் காஃபி கொடுப்பாங்களாம், பொண்ணு பேசக்கூட மாட்டாங்களாம், பார்த்துட்டு உடனே போயிடுவாங்களாம்.
அதுக்கப்புறம் போய் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்துக்குமாமே. அவங்க பேசி கூட மாட்டாங்களாமேன்னா, ஆமாப்பா வீட்டில எல்லாம் பேசுவாங்க, அதனால் அப்பா அம்மாலாம் பேசியிருப்பாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை எது கேட்குறேன்னா, எங்கள் ஊரில் வந்து டேட்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லவ் அப்படின்னு சொல்லி ஒன்று, அது முடிஞ்சதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் மேரேஜுங்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். அப்படி இவ்வளவெல்லாம் பழகி இவ்வளவும் பண்ணி போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்வீட்டுக்காரன் காஃபிலேயே வந்து உடனே ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இங்கே தான் 60% டைவர்ஸ் ஆகுது, உங்கள் ஊரில் 10% 15% கூட டைவர்ஸ் ஆகுதுல்ல, இது எப்படி அப்படின்னா, சார் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, காலையில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலேயே அவன் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிறது என்ன, இங்கே நடக்கிறது என்னங்கிறது அவன் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவன் கேட்டது. அப்புறம் அடுத்த நாள் வந்து சொன்னேன், சார் ஓரளவுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு அப்படின்னா. என்ன சொல்லுன்னா, அப்புறம் அந்த பையனை வான்னு சொல்லி கூப்பிட்டேன், விஜய் அப்படின்னா. உனக்கு மேட்ச் பார்க்குறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்ப்பேன், இங்கே வாலிபால் ஃபுட்பால் அப்புறம் கிரிக்கெட் அதெல்லாம் வந்தால் எது வந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், மேட்ச்சில் வந்து உனக்கு லைவாக பார்க்குறது பிடிக்குமா ஆக்ஷன் ரீப்ளே பிடிக்குமா அப்படின்னு. அவன் லைவாக பார்க்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் ரீப்ளேன்னா என்னென்னு தெரிஞ்சு போதில்லை, அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னாப்புல. அப்போ தான் சொன்னேன் நான், உங்களுடைய அமெரிக்கன் கல்ச்சர் ஆக்ஷன் ரீப்ளே, அவர் இந்தியன் கல்ச்சர் லைவ். ஏன்னா டேட்டிங்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கு லவ்விங்கும் முடிஞ்சு போச்சு, லிவிங் டுகெதரும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் முடிஞ்சால் குழந்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம். நீ என்னையா மிச்சம் இருக்கு கல்யாணத்தில்? அப்புறம் எப்படி நீ சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்களுது அப்படி இல்லை. அந்த புடவை வந்து முந்தான முடிச்சப்போ வந்து உட்காரும்போது லேசாக அந்த புடவை உரசும் போதே ஒரு டிக்லிங் எங்களுக்கு, அந்த கை பட்டுன்னு ஒரு தாலி கட்டும்போது ஒரு டிக்லிங். அப்புறம் ஃபஸ்ட் நைட்டு கொண்டு போய் விடும்போது அப்புறம் அங்கே வந்து யார் பேசுறதுன்னு தெரியாது ரெண்டு பேர்த்துக்குள்ள. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டிலேருந்து பெரியவங்க யாராவது, டே மணி 12:30 இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, ஐயோ அப்பா திட்டுறாருன்னு டக்குன்னு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி காலையில் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சங்கோஜம். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் பேசித்தானே ஆகணும், கொஞ்சம் வெக்கத்தை விட்டு அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியே போகிறதுக்குள்ளே ஒரு 3 மாதம் ஆகி போகும். 4வது மாதம் 5வது மாதத்துக்குள்ளே வாந்தி எடுத்துட்டாங்க. ஆஹா, இப்படி ஒரு குழந்தை பிறந்து கன்சீவ் ஆகிருக்கான்னு சொல்லும்போது இது நம்மளுடைய குழந்தை, இதை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைவர்ஷன் அவனுக்கு அதில் வருது. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ இது நம்ம குழந்தை, இது நல்லா படிக்க வைக்கணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கான்சன். இப்படி ஒவ்வொன்றா லைவாக நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் பிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கும் போது பிச்சுக்கிறீங்க, இதுதான் இப்போ இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் இன்னொன்று கேட்டான், எங்கள் ஊரில் எல்லாம் வந்து ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் இருக்குது, அப்போ வந்து 50% ஆஃப் 70% ஆஃப்னுலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் ஊரில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேவே கிடையாதாமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏப்பா நீங்கள் எல்லாம் இருக்கும்போதே அப்பா அம்மாவெல்லாம் மறந்துடுறீங்க, அட்லீஸ்ட் அந்த டேலையாவது கூப்பிட்டு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு 70% 50% ஆஃப்னு அன்றைக்காவது சேருங்கிறாங்கிறான். நாங்கள் மறந்தால் தானேப்பா அவங்களுக்கு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடணும். எங்கள் அப்பா அம்மா செத்து போனதுக்கப்புறம் கூட அந்த நாளில் கூட நாங்கள் திதின்னு சொல்லி வச்சு அவங்களுக்கு படையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வருஷம் பூரா நாங்கள் அது சாகிற வரைக்கும் வந்து அவன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு புருஷ பொண்டாட்டி லைஃப்பில் வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாரதிராஜ் சொன்ன மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. நமக்காக மட்டுமே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ புருஷ பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். என்னென்னா தப்பான ஒரு ஆளாக வந்து மாட்டிக்கிட்டா இதுதான் பிரச்சனை, பொண்ணு தப்பாக இருந்துட்டாலும் அதுதான் பிரச்சனை. இப்போது ஒரு ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு அப்படிங்கிறது மட்டுமே ரோல் இல்லை. அந்த ஹஸ்பண்டு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் அவன் வந்து ஒரு தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஃபாதராக இருக்கணும், அது அவனுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஒரு நல்ல கைடாக இருக்கணும், அதுவும் 2வது பாயிண்ட்டு. 3வது நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ வெறும் புருஷனாக மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. இந்த 3 ரோலும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டான்னா அந்த பொண்ணுக்கு லைஃப்பில் அதை விட பெரிய கொடுப்பினங்கிறது வேறு எதுவுமே கிடையாது.